ரீசெண்டாக லியோ படம் பார்க்கலான்னு புக் மை ஷோ ஓப்பன் பண்ணால் நம்ம பசங்க வெப்சைட்டே கிராஷ் பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் ஜார்விஸை ப்ரோக்ராம் பண்ணி டிக்கெட் புக் பண்ண சொல்லக்கூடாது. ஜார்விஸ், புக் a ticket for a Leo movie. Which theater would you prefer, sir? Phoenix. The shows are available at 4:05 p.m., 4:25 p.m., 4:40 p.m., 6:10 p.m., 7:10 p.m., 7:40 p.m., 10:10 p.m., 10:25 p.m. Did you want to book the tickets? Yes, please. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 3 லைப்ரரிஸுமே பிப் இன்ஸ்டால் மூலயமா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செலினியம், வெப்டிரைவர், அப்புறம் ரெக்வஸ்ட். வெப்டிரைவர் வந்து கூகுளோட க்ரோம் வெப்டிரைவர் யூஸ் பண்ண போகிறோம். கூகுளில் போய்ட்டு க்ரோம் வெப்டிரைவர்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் போய்ட்டு உங்கள் சூட்டபிள் வெர்ஷனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம முக்கியமாக வெப் ஸ்க்ராப்பிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம். டெஃப் மூவி அப்படின்ட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் யூஆர்எல் கொடுக்கணும். யூஆர்எல் வந்து நம்ம புக் மை ஷோவோட யூஆர்எல் கொடுத்துக்கலாம். இப்போ புக் மை ஷோவோட ஹோம் பேஜுக்கு போய்க்கிறேன். இப்போ வந்து லியோ எந்தெந்த ஸ்க்ரீன்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது வந்து இந்த லொக்கேஷனில் இருக்குது பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா டிவ்லேயுமே இருக்குது. நம்ம வெப் ஸ்க்ராப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் டிவ் கிளாஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் நம்ம ஸ்க்ராப் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ வாங்க வெப் ஸ்க்ராப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி க்ரோம் டிரைவரை வந்து டவுன்லோட் பண்ணி அதோட லொக்கேஷன் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சி டிரைவில் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக என்னோட இந்த EXE ஃபைல் லொக்கேஷனை கொடுத்துட்டேன். நம்ம வெப் ஸ்க்ராப்பிங் பண்ணதுனால நிறைய வெப்சைட்டில் நம்ம வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டு எந்த வெப்சைட்டை நம்ம வெப் ஸ்க்ராப் பண்ண போகிறோமோ அதோட URL வந்து இங்கே கொடுத்துடணும். driver.getன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம இந்த URL கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் தான் வெப் ஸ்க்ராப் பண்ண போகிறோம். அதோட URL எடுத்து கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு எந்தெந்த வென்யூ, அதாவது எந்தெந்த தேட்டரில் வந்து இந்த படம் ஓடுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ வந்து இந்த இதை வந்து நம்ம வெப் ஸ்க்ராப் பண்ணால் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதோட கிளாஸ், அதோட டிவ் எங்கே இருக்குது, அந்த கிளாஸ் நேம் என்னது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி தான் பார்க்கணும், ஒன்று ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் நேம்னு இருக்கா, இதுக்குள்ளே அண்டர்ஸ்கோர் டைட்டில்னு ஒன்று இருக்குது. இப்போ அதெல்லாம் போனீங்கன்னா கீழே ஹைலைட் ஆகுது. நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிறது எதுவுமே தேவையில்லை, நம்மளுக்கு வந்து தியேட்டர் நேம் தான் வேணும். ஸோ வந்து அண்டர்ஸ்கோர் டைட்டில்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் வென்யூ நேம்னு இருக்கா, அதில் வந்து AGS சினிமான்னு இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்டர்ஸ்கோர் வென்யூ நேம் இருக்க கிளாஸை வந்து நம்ம வெப் ஸ்க்ராப்பிங் பண்ணும்போது ஃபைண்ட் ஆல் கொடுத்து கிளாஸ் ஈக்குவல் டு வென்யூ நேம் கொடுத்துடணும். அப்புறம் அதில் இருக்க எல்லா வென்யூஸையுமே எடுத்து ஒரு டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். மேலே வந்து நான் ஒரு டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணிருப்பேன். ஒரு எம்டியாக ஒரு டிக்ஷனரியை வந்து டேட்டா அப்படின்ற டிக்ஷனரி வந்து நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஒரு வென்யூவுமே அதோட நேமோட அதோட லிங்க்கை வந்து நான் டிக்ஷனரிக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ஃபார் லூப்பில் நான் தான் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த வென்யூட நேம், தேட்டரோட நேம், அப்புறம் தேட்டரோட லிங்க், அது ரெண்டையுமே நம்ம வந்து வெப் ஸ்க்ராப்பிங் மூலயமா எடுத்து ஒரு டிக்ஷனரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து எந்தெந்த தேட்டரில் என்ன ஷோ அவைலபிளாக இருக்குது, எது வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்றதுக்காக நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மூவி டைம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன், AGS சினிமான்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து என்னை வந்து இன்னொரு வெப்சைட் ரீடாக்ட் பண்ணும். இங்கே வந்து என்னென்ன ஸ்க்ரீனில் வந்து டைமிங் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றது காட்டுது. ஆரஞ்சு கலரில் இருக்குதுன்னா அவைலபிள்னு அர்த்தம். அதே மாதிரி க்ரே கலரில் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி புக்குன்னு அர்த்தம். அது எந்த டேக்கில் இருக்குது அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, அந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறதுக்கும் க்ரே கலர் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஆனால் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணும்போது டேட்டா ஆன்லைன் அப்படின்றது வந்து ஒய், அந்த வேல்யூ வந்து ஒய் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவைலபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ வந்து நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமிங் எல்லாமே காட்டுதா. இப்போ நான் மேலே போயிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு இருக்குது பாருங்கள், டேட்டா ஆன்லைன் வந்து ஒய்ன்னு இருக்குது. ஒய்ன்னு இருந்துச்சு அப்படின்னா அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஒய்ன்னு இருக்க எல்லா டைமிங்குமே நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணி அதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கான கோடு தான் இது. அப்புறம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுக்காக வந்து நான் PyText அப்படின்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன். அதோட இன்ஜினை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணிட்டு நம்ம வந்து எந்த டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அதை வந்து ஸ்பீச்சாக அதே கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து டேக் கமாண்ட்னு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா நான் சொல்கிறத வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணேன். அப்புறம் என் மெயின் ஃபங்க்ஷன் ரன் பண்ணிட்டு
புக் ஏ டிக்கெட் ஃபார் லியோ மூவி அப்படின்னு சொன்ன உடனே எந்த தேட்டர்னு கேட்கும். நான் ஃபீனிக்ஸ் சொன்னேன், அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி எந்த ஷோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு காட்டும். டு யூ வாண்ட் டு புக் த டிக்கெட் அப்படின்னோடனே எஸ்ன்னு நான் சொன்னேன் அப்படின்னா அந்த மெயின் பேஜுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டும். இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணால் நார்மலாக ஓப்பன் பண்ணால் ஓப்பனே ஆகாது, சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படி காட்டும். அதே வந்து நான் ஜால்விஸ் மூலியமாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எந்த ஷோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது எல்லாமே பர்ஃபெக்டாக காட்டும். இதுமாதிரி ப்ராக்டிக்கலாக நிறைய ப்ராஜெக்ட் பைத்தானில் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன். நான் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.